மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். நடிகர் ஸ்ரீ குறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என அவரது குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். என்ன தெரிவித்திருக்கின்றனர் அவருடைய குடும்பத்தினர்? விவரங்களை பதிவு பண்ணலாம் ராஜா. வணக்கம். நடிகர் ஸ்ரீ சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு நடிக்க வந்தவர். குறைவான படங்கள் நடித்திருந்தாலும் அவர் ஒவ்வொரு படங்களிலும் தனது நடிப்பை என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. பிரமாதமாக வெளிப்படுத்தியிருப்பார். இதற்காக பல்வேறு விருதுகளும் அவர் வாங்கியிருந்தார். மாநகரம் படத்தில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய முதல் படமான மாநகரம் படத்தில் ஸ்ரீஹரியின் நடிப்பு பிரமாதமாக பேசப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சமூக காலமாக நடிகர் ஸ்ரீ காணவில்லை என கூறப்பட்டிருந்தது. திடீர்னு ஒரு சமூக வலைத்தளம் பக்கத்தில் அவர் ஒவ்வொரு நாளும் வீடியோக்களை வெளியிட்டு வருந்ததால் இது நடிகர் ஸ்ரீதானா, அவருக்கு என்ன இருக்கு ஏனால் உடம்பு மெலிந்த நிலையில் அவர் காணப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு தலைமுடிக்கு கலரிங் செய்து தினந்தோறும் வீடியோக்களை வெளியிடுவதும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, மனநலமைதான் பாதிக்கப்பட்டதா என்று பல்வேறு கேள்விகள் இருந்தது. அவருக்கு சில தயாரிப்பாளர்கள் பணம் கொடுக்கவில்லை, அந்த ஏமாற்றம் காரணமாக தான் அவர் இப்படி ஆகிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. இந்த நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர் உதவியாளர்களுடன் நடிகர் ஸ்ரீ என்ன ஆயிடுச்சு அவரை தேடும் பணியில் ஈடுபட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அது நடிகர் ஸ்ரீராமின் ஸ்ரீ என்ற ஸ்ரீராமின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் ஒரு அறிக்கை. நடிகர் ஸ்ரீராம் நிபுணர் மருத்துவ சிகிச்சையில் உள்ளார் என்றும் தற்போது அவர் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் சமூக வலைதளங்களிலிருந்து ஓய்வெடுத்து வருகிறார் என்பதை அனைத்து நலம் விரும்பிகள், நண்பர்கள் மற்றும் ஊடகவியலாளர் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அவரது பிரைவசி மதிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஊடகம் மற்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம். இதனால் மிகுந்த மன உளைச்சலை அவருக்கு ஏற்படுத்தலாம். அவர் உடல்நிலை குறித்து வதந்திகளும் சரிபார்க்கப்படாத அந்த அறிவிப்புகளை பரப்புவதை தவிர்க்குமாறு அனைத்து ஊடகங்களையும் கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் ஹீலிங் ப்ராசஸில் இருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும். அதனால் எங்களுடைய இந்த அறிக்கையை மதிக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.